சனிக்கிழமைகள் தோறும் பரப்புரை நிகழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில கடந்த வாரம் திருச்சி பகுதியில் ஆரம்பிச்சாங்க. திருச்சி மற்றும் பார்த்தீங்கன்னா அரியலூர், அதே மாதிரி பெரம்பலூர் ஆகிய பகுதிகளில் இந்த பிரச்சாரமானது இந்த பரப்புரையானது நிகழ்த்தப்படும் கூறப்பட்ட நிலையில திருச்சியிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுத்திருந்தாங்க. 10:30 to 11:05 பேசி முடிக்கணும் அப்படின்னு. ஆனா முதல் ஸ்பாட்டுக்கு அவர் வந்ததே 3 மணி அளவுல வந்த ஒரு சூழ்நிலையில பரப்புரையானது மிகவும் தாமதப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால மூன்றாவது இடமான பெரம்பலூர் குன்னம் பகுதியில பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில இன்று நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல இந்த பிரச்சாரமானது ஈடுபடுத்தப்படும், பரப்புரை செய்யப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில இன்னைக்கு காலையில தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வந்தாரு. திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக நாகப்பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தார். அதாவது ஏறத்தாழ ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்துக்கு மேல கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் ஆளானாரு. ஆளான சூழ்நிலையில மதியம் 1:34 மணி அளவுல தன்னோட கேரமேன்ல நின்னவரை ரசிகர்களை நோக்கி பேச ஆரம்பிச்சாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்ட ஆரம்பிச்சதோட இல்லாம அண்ணா பெரியார் ஆகியோரோட வணக்கத்தோட ஆரம்பிக்கிறேன் நான் இந்த பரப்புரை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோடு இல்லாம அருள்மிகு வேங்குடி மாரியம்மனும் வேளாங்கண்ணியும் வீட்டு இருக்கிற ஊர்ல இருந்து பேசுறேன், என்னைக்கும் உன் மீனவர்களுக்கு நண்பனா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. மீன்பிடி, விவசாயம், உழைக்கும் மக்கள் இருக்கும் பகுதியான இந்த பகுதியில மீன் ஏற்றுமதிக்குள்ள 2வது இடம், அதாவது 2வது ஏற்றுமதியில 2வது இடமும் மதிக்கப்படக்கூடிய இடங்கள் அந்த நாகப்பட்டினம் துறைமுகம். ஆனா பதப்பட்டப்பட்ட தொழிற்சாலை இல்லை, குடிசை பகுதிகள் அதிகமா இருக்குது. முன்னேற்றத்துக்கு எங்கள் ஆட்சி தான் சாட்சின்னு சொல்றாங்க. ஆனா எந்த காதுல ரத்தம் வந்ததா மிச்சம்னு சொல்லி திமுகவை தாக்க ஆரம்பிச்ச அவரு மீனவர்கள் தாக்குதல்ல மதுரை மாவட்டத்துக்கு நாங்க மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற மாநாட்டிலே நாங்க இந்த மீனவர்கள் தாக்குதல் குறிச்சு பேசினோம். ஆனா அது ஒரு பெரிய இதாக சொல்லி அவங்க பேசுறாங்க. நாங்க என்னைக்கும் மீனவர்கள் பக்கம் நிற்போம், அப்பதான் தர்மம், அதுதான் கட்டாயம்னு சொல்லி சொன்னதோட இல்லாம 2011 பிப்ரவரி 12 முதல்ல பொதுக்கூட்டம் அப்படிங்கறது நாங்க நாகப்பட்டினத்துல தான் ஆரம்பிச்சோம். எங்களுக்கு புதியதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதோட இல்லாம இனிமேலும் நிற்போம், அதாவது புதிதாக வேண்டப்பட்ட, அதாவது இது கண்டிப்பா அதை ஆளுங்கட்சி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதோட இல்லாம ஈழத்தமிழர்களுக்காக மட்டுமே, ஈழத்தமிழர்களுக்காகவும் நாங்க நிற்போம். ஒரு தலைவனை இழந்து நிற்கக்கூடிய அவர்களுக்கு நாங்கள் என்னைக்கு கை கொடுப்போம், அவர்களும் வாழ்க்கையும் சிக்கல் முடியக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோட இல்லாம திமுக அரசை கடுமையா சாடினார். எப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக சொல்ல கேட்டு காதுல ரத்தம் வந்ததா மிச்சம் அப்படின்னு சொன்னதோட இல்லாம வெளிநாடுகளை முதலீடுகளை ஈர்க்க போறோம்னு சொல்றீங்களே, வெளிநாட்டுல முதலீடு பண்ண போறீங்களா அல்லது வெளிநாட்டுல உள்ள முதலீடுகளை எடுக்க போறீங்களா? உங்க குடும்பத்தோட முதலீடா வெளிநாட்டுக்கு முதலீடா, அதாவது வெளிநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வரீங்களா அல்லது உங்க பணத்தை வெளிநாட்டு முதலீட்டா போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினவரு சொந்த குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்திட்டு வர திமுக தான் ரொம்ப ஒரு கொடூரமா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள்ல இனி 2 கட்சிகளுக்கு இடையில தான் திமுக மற்றும் மக்கள் இவங்க எங்க 2 தமிழக வெற்றி கழகம் 2 பேருக்கு மட்டும்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டி அப்படின்னு தெரிவிச்சாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா உங்க குடும்பம் மட்டுமே முதலீடு பண்ணிட்டு அதன் அடிப்படையிலே வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சொல்லி கடுமையா ஒரு கருத்து தெரிவிச்சதோட இல்லாம இன்னும் 2ஆம் கட்டமாக தற்போது திருவாரூர் மாவட்டத்துல பிரச்சாரத்தில் ஈடுபட போயிருக்கிறாரு. இன்னும் சற்று நேரத்துல திருவாரூர் மாவட்டத்தில் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வழி எங்குமே அவருக்கு வரவேற்கும் வகையில் அவரோட தொண்டர்கள், அதே மாதிரி ரசிகர்கள் உள்ளிட்டோர் பதாகைகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போட்டோ எடுக்கிறது, இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து வர்றது, இப்படி பல்வேறு இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தாவேகா தரப்புல நடத்தப்படக்கூடிய பரப்புரைகள்ல பல்வேறு கட்டுப்பாடுகளை போலீசார் வீச்சிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல வாகனங்கள் வரக்கூடாது, ரோட் ஷோ பண்ணக்கூடாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பேசி முடிச்சிடணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான அசம்பாவிதமும் நிகழக்கூடாது. அதே மாதிரி பெண்கள், குழந்தைகள், ஊனமுற்றோர் இவங்க எல்லாம் வீட்டில் இருந்த மாதிரி கண்டுகளீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே அறிக்கை விடலாமே அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில அது எதையுமே தற்போது வரை ஃபாலோ பண்ணாத ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை இருந்துட்டு இருக்குது. காலையிலே 1:32 அளவுல பேச ஆரம்பிச்ச அவரு கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிட அளவுக்கு பேசிட்டு அதன் பிறகு திருவாரூர் மாவட்டத்தில் திரும்பினாரு. தற்போது வரை அது இப்போ பணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மணி 4:30 வரைக்கும் ஆயிடுச்சு. ஆனா தற்சமயம் வர அவர் திருவாரூர் போகல. அதாவது 3 மணி அளவுல 2 to 3க்குள்ள அவர் திருவாரூர்ல பேசுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு நேரம் கொடுக்கப்பட்ட நிலையில மணி 4:30 தாண்டியோ தற்போது வரை
அவர் வந்து அந்த திருவாரூர் கூட்டத்தை முடிக்கல. அதே மாதிரி போகிற இடங்கள் எல்லாம் தொண்டர்கள் வந்து ஆரவாரமா வரவேற்பு கொடுக்கறதும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வேன்கள் பின்னாலேயே ஓடி வர்றது, அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த கேரவன் பின்னாடியே ஓடி வர்றதுமா அது வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சுவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மரங்கள் மீது ஏற்று தங்களது அபிமான ரசிகரை பார்க்கறது, நடிகரை பார்க்கறது, அதே மாதிரி வாகனங்களுக்கு முன்னும் பின்னும் ஓடி வர்றது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வர்றது பல்வேறு பொதுமக்களிடையே வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது. பெரும்பாலும் ரசிகர்கள் வந்து தனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இவங்க இந்த ரசிகர்கள் வந்து இப்படி பண்றது பலரை வந்து முகஞ்சொலிக்க வச்சிருக்குதுன்னே சொல்லலாம். ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல நாங்க வந்து மாற்று சக்தியை விளங்குவோம்னு சொல்லி கூறப்பட்ட நிலையில தனது ரசிகர்களை பார்க்கறதுக்கு அவ்வாறே, அதாவது தன்னை பார்ப்பதற்காக தனது ரசிகர்கள் சிரமப்படுறத பார்த்துக்கிட்டே வர்ற அஜய் வந்து அது குறித்து எதுவுமே ஒரு பார்க்க வராதிங்க, அதாவது அந்த மாவட்ட மக்கள் மட்டும் பார்க்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட எந்த விதமான ஒரு தகவலுமே இது வரைக்கும் அறிக்கையாகவோ அல்லது ஒரு ட்விட்டர்லயோ எதுலையுமே இது வரைக்கும் வெளியிடல. இந்நிலையில இதே நிலை இப்படி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், அதே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் புலைசூழல் அவர் வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை பலர் அதிர்ச்சியில ஏற்படுத்தினதும் பலர் அதிர்ச்சியிலே ஏற்படுத்தி இருக்குது. அடுத்த முறை நடைபெறக்கூடிய கூட்டத்திலேயாவது இந்த மாதிரி செயல்களை வந்து தடுக்கப்படுமா அப்படிங்கிறது தான் இங்க உள்ள பலரோட கேள்வியா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல நடைபெறக்கூடிய இந்த பரப்புரையில என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறது, ஏன்னா திருவாரூர்ங்கிறது ஒரு பெருமை வாய்ந்த ஊர், அதாவது திருவாரூர், திருக்கடையூர் போன்ற இடங்கள் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த ஊர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவில் நகரங்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த திருவாரூர்ல நடக்கக்கூடிய பரப்புரையில அவர் என்ன சொல்ல போறார்? ஏன்னா நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதிகளில் உள்ள மீனவ பிரச்சனையை பத்தி பேசியவர் திருவாரூர்ல வந்து என்ன பேச போறாரு அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் தெரிய வருங்க.